rahmatullahi wa barakatuh. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alamin. As-salatu was-salamu ala rasulihil amin. Nabiyyina Muhammad ibn Abdullah, khatamin nabiyyin wal mursalin, wa ala alihi wa ashabihi ajma'in, wa ala man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Wa ba'd. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما وارزقنا فهما اللهم استجب. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாம கிதாபு தௌஹீத் சம்பந்தமாக கடந்த அமர்வுல ஒரு தலைப்பை ஆரம்பிச்சிருந்தோம். அதனுடைய வசனங்களாக ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹிர் ரஹ்மா கொடுத்த வசனங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹதீத்துகள் ரீதியாக நமக்கு நேரம் இல்லைன்றதுனால முடிச்சுக்கிட்டோம். இதையும் சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் இந்த தலைப்பு சம்பந்தமான ஹதீத்துகள் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். தலைப்பு நமக்கு ஷேக் எடுத்து சொல்லியிருந்தாங்க, பாபு மா ஜாஅ அன்ன பஅத ஹாதிஹில் உம்ம தஅபுதுல் அவ்தான். இந்த உம்மத்தில் சிலர் கபறுகளை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஷிர்க் செய்யக்கூடியது இந்த உம்மத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒன்னாக அமையும். நபி சொல்லி கொடுத்த ஹதீத்துகளுக்கு இணங்க, குர்ஆன் வசனங்களுக்கு இணங்க நமக்கு ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹிர் ரஹ்மா இந்த கிதாபு தௌஹீதுல ஒரு தனி தலைப்பாக கொடுத்திருப்பாங்க. இந்த சமூகத்தில் சிலர் மீண்டும் ஷிர்கின் பக்கம் வருவார்கள், ஷிர்கில் நுழைவார்கள். வசனங்களை பார்த்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக எந்த வசனத்தை பார்த்தோம்? அல்லாஹ்வுடைய வார்த்தையாக நபி அவர்கள் நமக்கு எடுத்து காண்பித்த ஆயத். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எடுத்துரைப்பான் சூரத்துல் கஹஃப்ல, قال الذين غلبوا على امرهم. குகைவாசிகளுடைய விஷயங்களில் வரம்பை மீறியவர்களும் இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? லனத்தகிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா. அவர்களுடைய கபர்களின் மீது மஸ்ஜிதுகளை கண்டிப்பா நாங்க எழுப்புவோம், அவருடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்குவோன்ற மாதிரி அந்த குகைவாசிகள் மீது உள்ள அதீத பாசத்துல அதீத நேசத்துல மக்கள் சொல்லியிருந்தாங்க. அல்லாஹ் நமக்கு அதையும் தப்பான கொள்கைன்னு எடுத்து புரிய வச்சான். ஏன்னா கபரின் மீது அமைக்கப்படுவது ஒரு காலம் மஸ்ஜிதாக ஆக முடியாது. எந்த மஸ்ஜித் கபரின் மீது அமைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுதோ அந்த பள்ளியின் தொழுகையாக ஏற்கப்படாது அல்லாஹ் கிட்ட. அது என்னதான் இஹ்லாஸ் மிகுந்த நபர்கள் தொழுகை வச்சாலும் சரி, நாம இஹ்லாஸா போய் நாம தொழுதாலும் சரி, அந்த தொழுகையாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்ப கபர் இருந்து கபரின் மேல மஸ்ஜித் கட்டப்பட்டிருந்தா. புரிஞ்சா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்த சந்தேகம் நமக்கு என்ன வரும்? கபரின் மீது பள்ளி இல்ல, ஆனா பள்ளி இருக்கு. பள்ளியுடைய கேம்பஸ்குள்ள கபர் இருக்குது, அது என்ன பண்ணலாம்? அதுலயும் சிறந்த கருத்து அந்த பள்ளிகளை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறந்தது. அந்த பள்ளிகளை அவாய்ட் பண்ணி எந்த பள்ளியுடைய கேம்பஸுக்கு உள்ள கூட கபர்கள் இல்லையோ அந்த பள்ளிகளுக்கு போய் தொழுகிறது சிறந்தது. வேற பள்ளிகளே உங்களுக்கு கிடையாது, அண்ட் இந்த பள்ளியில கபர் இருக்குது, ஆனா தனியா இருக்குது, மக்கள் தொழக்கூடிய இடத்துல இல்ல. தொழக்கூடிய இடமும் இந்த கபரும் சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல இருக்குதுன்னும் பொழுது அந்த பள்ளியில போய் தொழுகிறது பிரச்சனை கிடையாது. அந்த பள்ளியில போய் தொழுகிறது பிரச்சனை கிடையாது. கபர் இருக்குது, போக மாட்டேன். சரி, பக்கத்துல உங்களுக்கு கபர்கள் இல்லாத பள்ளி இருந்தா அங்க போய் தொழுவீங்க. வேற பள்ளியே உங்க கிட்ட கிடையாது, அந்த ஒரு பள்ளி தான் இருக்குது, அங்கேயும் கபர் எப்படி இருக்குது? கொஞ்சம் தனியா இருக்குது, தொழுக இடத்துல இல்ல அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த பள்ளியில் தொழுதுக்கலாம். எங்க ஊர்லயே பள்ளி கிடையாது, இந்த ஒரே பள்ளி தான் இருக்குது.
அந்த பள்ளி கபரின் மீது அமைக்கப்பட்டிருக்குன்னா அப்ப கூட அந்த பள்ளியில தொழுகை கிடையாது. கபரின் மீது அமைக்கப்பட்டிருக்கிற பள்ளியில தொழுகை இல்லை. அதே போல கபிரிஸ்தானுக்குள்ள கட்டிருப்பாங்க, கட்டிருக்கிறது கபிரிஸ்தான் தான், மக்கள் நிறைய பேர் வராங்க போறாங்க சொல்லி கபிரிஸ்தானுக்கு உள்ளேயே பள்ளி கட்டியிருப்பாங்க. அந்த பள்ளிகளையும் தொழுகை நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம சைட்ல எப்படின்னு தெரியல, பாண்டிச்சேரியில ஒரு முக்கியமான கபிரிஸ்தான் இருக்கும். அந்த கபிரிஸ்தான் உள்ள நல்ல பெரிய பள்ளி கட்டியிருப்பாங்க. 5 வேளை தொழுகை நடக்கும் அந்த பள்ளியில. கபிரிஸ்தானுடைய கேம்பஸ்குள்ள பள்ளி இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன சொன்னோம், பள்ளியுடைய கேம்பஸ்ல ஓரமா கபிரிஸ்தான் இருக்கும் சொன்னோம்ல, அது வேற. இங்க முழுக்க கபிரிஸ்தான் தான். கபிரிஸ்தான்ல ஓரமா பெரிய பள்ளி கட்டியிருப்பாங்க. அந்த பள்ளிக்கு இமாம் தனியா இருப்பாங்க. வெளியில எல்லா பள்ளியிலையும் போர்டு மாட்டிக்கிறாங்களா, தொழுகை 5 அதான் சொல்லப்படும், ஜமாத் எத்தனை மணிக்கு, அந்த மாதிரி போர்டும் இருக்கும். மற்ற அறிவிப்புகளும் பொதுவா செய்வாங்க அந்த பள்ளியில. அந்த மாதிரி பள்ளியில தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி நமக்கு வெளிப்படையாக தடுத்த விஷயங்கள்ல ஒண்ணு. சரி, அப்ப ஆயத்துகள் முடிஞ்ச பிறகு ஹதீத்துகளை நோக்கி போவோம் இன்ஷா அல்லாஹ். நபியுடைய ஒரு சில ஹதீத்துகள் மூலமாக நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியும், இந்த சமூகத்துல ஷிர்க் மறுபடியும் வரும், இந்த சமூகத்தின் மக்கள், இந்த முஸ்லிம்கள் மீண்டும் ஷிர்க்கிற்குள்ள போவாங்க. முதல் ஹதீஸாக முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா நமக்கு எடுத்து கொடுக்கறாங்க. அன் அபி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லதத்தபிஉன்ன சனன மன் கான கப்லக்கும். ஹதீஸ் 2 வகையா படிக்கப்படும். ஒன்னு லதத்தபிஉன்ன சனன மன் கான கப்லக்கும் அல்லது சுனன மன் கான கப்லக்கும். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். என்ன அர்த்தம், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் எப்படியெல்லாம் பண்ணாங்களோ அப்படியெல்லாம் நீங்களும் கண்டிப்பா பின்பற்றுவீங்க. நபி என்ன சொன்னாங்க, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள்னா யார சொல்லுவோம், நாம அந்த யூதர்களை சொல்லுவோம், அந்த நசராக்களை சொல்லுவோம்ல. அப்படி நபி சொல்றாங்க, உங்களுக்கு முன் வாழ்ந்த மனிதர்கள் அவங்களுடைய வழிமுறையை நீங்க கண்டிப்பா பின்பற்றுவீங்க. கண்டிப்பா நீங்க பின்பற்றுவீங்க நபி சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, ஹத்வல் குஸ்ஸதி பில் குஸ்ஸா. குஸ்ஸா அப்படின்னா நம்ம அம்பை பார்த்திருப்போம்ல, வில்லுல அம்பு எறிவாங்க தெரியுமா, அந்த அம்பை அந்த கயிறுக்குள்ள வச்சு இழுத்து விடுவாங்கல்ல, அந்த கயிறுக்குள்ள இழுக்கக்கூடிய அம்பின் பகுதியில 2 இறகுகள் ஒட்டி இருப்பாங்க இல்ல, அம்புல கீழே 2 இறகுகள் இருக்கும், அது வழியா பிடிச்சு அனுப்புவாங்க. சோ அந்த இறகுகள் கூட எப்படி இருக்கும், ஒரு பக்கம் மறுபக்கம் ஈக்குவலா இருக்கும், ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருக்காது இல்ல, 2 சைடும் சேம் அளவுல எந்த இறகுகள் இருக்கும். நபி சொன்னாங்க, எந்த அளவுக்கு அந்த குஸ்ஸா இருக்குதோ, அந்த அம்புடைய இரு ஓரத்துல, ஒரு ஓரத்தின் இரு சைடுலயும் எப்படி சரியான முறையில அந்த இறகுகள் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க அப்படியே டிட்டோ அவங்கள ஃபாலோ பண்ணுவீங்க. கொஞ்சம் கூட ஒரு பக்கம் குறை ஒரு பக்கம் அதிகமா இருக்காதுல்ல, 2 சேமா இருக்கும். நபி சொன்னாங்க, இவங்க பண்றதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. நபி சொன்ன வார்த்தையை நாம இன்னைக்கும் பார்க்க முடியும். எப்படி அந்த யூதர்கள் நசராக்கள் செயல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த செயல்களை இன்னைக்கு முஸ்லிம்களாகிய நம்ம மக்கள் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நபி பிறகும் சொன்னாங்க, ஹத்தா லவ் தஹலு ஜுஹ்ர தப்பின் லதஹல்துமூஹ். எந்த அளவுக்கு நீங்க அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, அவங்க ஒருவேளை அந்த யூத நசராக்கள் அவங்க ஒருவேளை ஒரு உடும்பினுடைய பொந்துக்குள்ளேயே புகுந்தாலும், அப்படி புகுறது கஷ்டம், பாசிபிள் இல்ல, சின்ன பொந்துல மனுஷன் எப்படி பூர முடியும், அது இல்ல. நபி சொல்றாங்க, ஒருவேளை அவங்க அந்த உடும்பின் பொந்துக்குள்ளேயே போய் பூர்ந்தாலும் நீங்களும் அவங்கள போலவே பூர முயற்சிப்பீங்க, பூர்வீங்க. அப்ப நபி இந்த அளவுக்கு நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்கிற, உங்களுக்கு முன் உள்ள மக்கள் இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணாங்க, இதனால சீரழிஞ்சு போனாங்க, எல்லாத்தையும் நபி சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்கள போல நீங்க பண்ணாதீங்க. நபி நிறைய சொல்லுவாங்க, காலிஃபுல் யஹூத வன் நஸாரா, காலிஃபுல் முஷ்ரிகீன், காலிஃபுல் மஜூஸ். என்ன அர்த்தம், உங்களுக்கு முன் வாழ்ந்த நபர்களுக்கு நீங்க மாறு செய்யுங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்க, முஸ்லிம்களுக்கு மாறு செய்யுங்க, அந்த காபிர்களுக்கு மாறு செய்யுங்க,
நெருப்பு வணங்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நீங்க மாறு, நபி இங்க என்ன சொன்னாங்க, மாறு செய்யுங்க, அவங்கள போல நீங்க வாழக்கூடாது. நிறைய பார்க்கலாம், நபி சொல்லி கொடுப்பாங்க. பள்ளிக்குள்ள நம்ம தொழுவோம்ல, நம்ம செப்பலை எல்லாம் வெளியே விட்டுட்டு வந்து தொழுகிறோம். நபி சொன்னாங்க இதே போல அந்த யூத நஸ்ராக்களும் பேணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட தொழுகையில எப்பவுமே காலணிகளை போட்டு தொழுக மாட்டாங்க. நபி சொன்னாங்க உங்களுக்கு அதற்கான சமயம் அமையும் பொழுது நீங்க காலணிகளோடு தொழுகிறது பிரச்சனை கிடையாது. எக்ஸாம்பிள், பீச்சுக்கு எங்கேயாச்சும் போறோம், அங்க மண்ணா இருக்கும், அந்த இடங்களை நீங்க செப்பலை கழட்டிட்டு தான் தொழுன்ற அவசியம் கிடையாது. நீங்க முறையா உதவு பண்ணிருக்கிறீங்களா, அந்த செப்பலோடவே நீங்க அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுக்கலாம், அந்த ஷூவோடவே தொழுதுக்கலாம். என்ன நிபந்தனை, அந்த ஷூ செப்பல்ல அசுத்தங்கள் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. இப்படி இன்னும் நீங்க எங்கேயாச்சும் போய் தொழுக பாக்குறீங்க, தரையெல்லாம் சேரா இருக்குது, கீழே நிக்க ஒரு மாதிரி இருக்குது ஒரு சில இடங்கள்ல மட்டும், அங்க என்ன பண்ணுவீங்க, உங்க செப்பலோட ரெண்டு தொழுக. நபி சொன்னாங்க இந்த மக்கள் இதை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க, நீங்க இதை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே அவங்களுக்கு நீங்க மாறு செய்யுங்க. அதே போலதான் நமக்கு ஆஷுரா நோன்பு இருக்குல்ல, ஆஷுரா நோன்பு ஒரு நாள் நோக்க வேண்டிய நோன்பு தான். நபி என்ன சொன்னாங்க, இந்த யூதர்களும் ஒரு நாள் நோட்கிறாங்கன்றதுனால நாம 2 நாள்களாக நாம நோப்போம். புரிஞ்சா? அப்ப இவங்களுக்கு மாறு செய்யணும் நமக்கு நபி சொல்லி கொடுத்த கட்டளை. ஆனா அதே நபி சொல்லி கொடுக்கிறாங்க, என்னதான் நீங்க இவங்களுக்கு மாறு செஞ்சு வாழ்ந்தாலும் ஒரு காலம் வரும், அதுல முஸ்லிம்கள்ல ஒரு சிலர் இந்த நபர்கள் பண்ணுவதை போல அப்படியே பண்ணுவாங்க, அப்படியே நீங்க பண்ணுவீங்க. இதை பத்தி நபி பேசிக்கிட்டு இருக்கும் போது சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு அவங்க செயல்கள் இருக்குமோ அதே அளவுக்கு உங்க செயல்களும் இருக்கும். நபி கடைசியா சொல்லி முடிக்கும் போது சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்கல்ல, அது யாரு? அல் யஹூது வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களை பத்தியா நீங்க சொல்றீங்க, நாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் சொல்றீங்கல்ல, அப்ப யாரு அவங்க? எங்களுக்கு முன் வாழ்ந்தவங்கன்னா யாரு? யூதர்களும் கிறிஸ்தவர்களா? நபி சொன்னாங்க ஃபமன், அவங்க இல்லைன்னா வேறு யாரு? நான் சொல்றது, இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா வேற யாரா இருக்க முடியும்? அப்ப நபி சொன்னாங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நம்ம மக்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல நமக்கு நிறைய படிப்பினைகள் நமக்கு இதுல இருக்கும். பார்க்கும் பொழுது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கிட்ட நம்ம பார்க்க முடிஞ்ச மிக பெரிய பெரிய வழிகேடுகள்னு பார்த்தா தன்னுடைய ஆலிம்களை கடவுள்களா பார்ப்பாங்க. இன்னைக்கும் பார்க்க முடியும்ல, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க, தப்புக்கான பாவ மன்னிப்பு தேடணும், நேரடியா ஃபாதர் கிட்ட போவாங்க, ஃபாதர் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க. அப்ப பாவ மன்னிப்பு யாரும் கொடுக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. ஆனா நேரா போய் நிப்பாங்க, ஃபாதர் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க. அப்ப இது நேரடியாக அல்லாஹ்வுடைய இடத்தை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க இந்த ஃபாதர்களை வச்சு. இது ஷிர்க் தானே. அப்ப தன்னுடைய ஆலிம்களை, தன்னுடைய மத போதகர்களை அவங்க கடவுளாக பார்ப்பாங்க. இது அவங்க கிட்ட பார்க்க முடிந்த பெரிய தப்பான காரியங்கள்ல ஒண்ணு. அதே போல அவங்களுக்கு எது தேவையோ அதை மார்க்கத்துல இருந்து எடுத்துப்பாங்க, எது தேவை இல்லையோ அது மார்க்கமா இருந்தாலும் விட்டுருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இத ஒரு சில பகுதியை ஈமான் கொள்ளுவாங்க, ஒரு சில பகுதியை மறுப்பாங்க. அதே வேதம் தான், அதே தௌராத்து தான். இதுல தனக்கு எது லாபமா இருக்குமோ லாபகரமான வசனங்களை மட்டும் ஏத்துப்பாங்க, எது அவங்களுக்கு நஷ்டங்களை கொடுக்குமோ கஷ்டங்களை கொடுக்குமோ அதை வந்துச்சு அப்படின்னா அந்த வசனங்களை தகர்த்துப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை முழுமையா ஃபாலோ பண்ணாம தனக்கு ஏற்றார் போல கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு இது தனக்கு பிடிக்கலையோ அதை அப்படியே விட்டுடுவாங்க. இது பார்க்க முடியும். இன்னும் மிகப்பெரிய நபி சொல்லி கொடுத்த அடையாளம் என்ன அவங்களது? அவங்க தான் கிட்ட வாழ்ந்த நல்லவர்கள் இறந்து போனா அவங்களுடைய கபறுகளை மஸ்ஜிதாக மாத்திப்பாங்க. இந்த 3 விஷயங்கள் பிரதானமாக அவங்களுடைய வழிகெடுதலுக்கு காரணமா இருந்துச்சு. ஒண்ணு, அவங்களுடைய மத போதகரை அல்லாஹ் போல இறைவனை போல பார்ப்பாங்க, அவர் தப்பே செய்ய மாட்டாரு, அவர் சொன்னா தப்பாவே அமையாது, வேத வாக்கு போல கருதுவது. இன்னொன்னு, தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தனக்கு எது சரியாக படலையோ அதை மறுக்கிறது. அதே போல நல்லவர்கள் இறந்து போனா அவங்களுடைய கபறுகளை மஸ்ஜித் ஆக்குறது. இன்னைக்கு பார்க்கலாமே நம்ம முஸ்லிம்கள்ல இதே குணம் கொண்ட மக்கள் இருக்காங்களா இல்லையா? நம்ம சொல்றோம், அல்லாஹ் சொல்றான், நபி சொல்றாங்க, ஹதீஸ் இப்படி இருக்குது, சஹாபாக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை சார். இவர் சொல்ற எங்க அசத் சொல்றார், எங்க அசத் சொல்றார், இவர் சொன்னா அது பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை.
நீங்க இப்பதான் இந்த தாவா ஃபீல்டுக்குள்ள வரீங்க. எங்க ஹஸ்ரத் இதுலயே பழம் தின்னு கொட்டையை போட்டவர், ரொம்ப அனுபவங்கள் வாய்ந்தவர். அவங்களுடைய அனுபவத்துல உங்க வயசு கூட இல்லை. அப்ப அவருடைய தப்பா சொல்ல முடியும்? அவருடைய வார்த்தைகள் எப்படி தப்பாகும்? நம்மள இப்படி சொல்லுவாங்க. ஆனா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு தனி நபருக்கு இவ்வளவு பெரிய இடத்தை மக்கள் கொடுக்கறாங்களோ அங்க புரிஞ்சுக்கலாம் வழிகேடுகள் ஈஸியா வந்துரும். எந்த நபர்களை இவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த நபர்கள் கூட வெளிப்படையா சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய கருத்துக்கு முன்ன எதிராக அல்லாஹ்வுடைய வசனமும் நபியுடைய ஹதீஸும் வந்தா என்னுடைய கருத்தை விட்டுடுங்க, நபியின் ஹதீஸ அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்துக்கோங்க. இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்த இமாம்கள் அவங்களை நாங்க முழுமையா ஃபாலோ பண்றோம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, எங்க ஹஸ்ரத் சொல்லிட்டார் இவரு சொன்னா தப்பே இருக்கா, எங்க இமாம் சொல்லிட்டாங்க இவரு சொன்னா தப்பே இருக்கா. நீங்க ஒண்ணு சொல்றீங்களா, சரி நிப்பாட்டிட்டீங்க புடிச்சிட்டீங்க போற வழி இல்ல சொல்றீங்க கேட்டுக்கிட்டோம். இதற்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன், எங்க ஹஸ்ரத் போய் கேட்பேன். அவர்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்க மாட்டேன், இப்படி சொல்றாங்களே சரியா இருக்குமான்னு கேட்க மாட்டேன். அப்படி போய் அந்த எண்ணத்துல இல்ல, அந்த எண்ணத்துல கேட்டா நல்லதாச்சே ஹக்கு வெளியே வரும். நான் அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க, இப்படி சொல்லி கொடுக்குறாங்க இவங்களுக்கு நாம எப்படி புரிய வைக்கிறது? ரெண்டு வித்தியாசம் இருக்கா? ஒண்ணு நம்ம சொல்லி கொடுக்குறோம், உங்களுக்கு ஒண்ணு புதுசுக்கு தெரியப்படுது, கேள்விப்படுறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னொருத்தவங்களை கேட்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இமாம் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்கிறப்பா என்னன்னு கேட்பீங்க, இப்படியும் சொல்றாங்கல்ல ஹஸ்ரத் இதுல எது உண்மையா இருக்கும்னு சொல்லுங்க. இப்படி கேட்டா பதில் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். கேட்கும் போது என்ன ஒருத்தர் பிடிச்சார், வரும்போது அவர் பேசினார், நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன், இவங்களுக்கு நான் எப்படி பதில் கொடுக்கறேன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க இவங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கறது. அப்ப இவங்களுடைய மனசு என்ன ஆயிடுச்சு, பதில்களை உள்வாங்கணும்னு இல்ல, இவங்க எல்லாம் வலிக்கிறதுக்கு முத்திட்டாங்க. அவங்களுடைய இந்த முறையில ஃபாலோ பண்ணாதான் சரியானவங்க. அந்த முறை இல்லாம தள்ளி இருக்கிற எல்லாருமே வழிகேடர்கள். இவங்க வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கவும் கூடாது. இவங்க சொல்லி ஏதாச்சும் கேட்டா நாம இது நம்முடைய இமாம்களை போய் சந்திச்சு கேட்போம், இவங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கறதுன்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம மனச அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக திறந்து வைங்க. எது அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் சத்தியத்தை எனக்கு சத்தியமாக காட்டு, அசத்தியத்தை அசத்தியமாக காட்டு, அதை நானே ஃபாலோ பண்ணாலும் சரி. அசத்தியமா அசத்தியம்ன்றதை உணரச்சை, அந்த அசத்தியத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகளை கூட. இன்னொருத்தர் ஃபாலோ பண்றது ஹக்குன்னு தெரியப்படுது, அந்த ஹக்கை எனக்கு ஹக்குன்னு எடுத்து காட்டு, அந்த ஹக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இப்படி புரிஞ்சா? அப்ப இந்த விஷயங்கள் நான் புரிஞ்சுக்க இன்னைக்கு பார்க்க நம்ம மக்கள் அப்படியே பார்க்கலாம். எந்த எந்த விஷயங்கள்ல இந்த யூத நசராக்கள் வாழ்ந்து வந்தார்களோ அதே போல நம்ம மக்களும் வாழ்ந்து வராங்க. தனி நபரை அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு போய் நிப்பாட்டுறது வார்த்தையில சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு நான் கொண்டு போய் நிப்பாட்டேன்னு வார்த்தையில சொல்ல மாட்டாங்க. ஆனா செயல்கள்ல பார்க்கும் போது அப்படியே தெரியும் இவங்க சொல்றது வேத வாக்கு, இவங்களுடைய வார்த்தைகள் தப்பாக வாய்ப்பே கிடையாது. இந்த அளவுக்கு சொல்றது யார் நம்புறது மாதிரி? நபிக்கு நம்ம கொடுக்கிற இடத்தை ஒரு தனிநபர் கொடுக்க முடியாதுல்ல. நான் இப்படி ஃபாலோ பண்றது தப்புன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதே போல தனக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுடுறது எப்படி அவங்களுடைய பழக்கமா இருந்துச்சோ அதே போல் நம்ம மக்கள் மத்தியிலையும் அப்படியே பார்க்க முடியும். எது அவங்களுக்கு தேவையானதா இருக்கோ எடுத்துப்பாங்க, நம்மளே பார்க்கலாம். எது நமக்கு தேவையா இருக்கோ எடுத்துப்போம், எது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ விட்டுருவோம். நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு எனக்கு இது சந்தோஷமான செய்தியா தெரியுதுப்பா ஆக நான் எடுத்துக்கிட்டு அத எது எனக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தெரியலையோ அது குர்ஆன்லயே இருந்தாலும் நபியே சொல்லியிருந்தாலும் வேணான்னு ஒதுக்குறோம்ல, இது ரொம்ப கெட்ட குணம். இது அல்லாஹ் சொல்ற மார்க்கத்துல முழுமையா வந்துடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போய் இருக்காதீங்க, இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் தொட்டுக்காதீங்க, முழுமையா வந்துருங்க அல்லாஹ் சொல்லி கொடுக்குற மார்க்கத்துல. அப்ப இந்த மாதிரி மக்கள் நம்மளையும் பார்க்க முடியும். அடுத்து மூணாவதா சொன்னோம், நல்லவர்கள் இறந்து போனா அந்த கபறுகள் மீது பள்ளிகளை கட்டுவாங்க. இன்னைக்கு தர்காக்களை பார்க்க முடியும், இறந்து போனாங்க அதற்கு மேல பெரிய பில்டிங் என்ன, அதை ஜொலிக்க வைக்கிறது என்ன, வாரம் 2 3 4 தனியா அதுக்குன்னு ஒதுக்கி என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த விஷயங்கள் இந்த யூத நசராக்கள் பின்பற்றி வந்தார்களோ அது அப்படியே நம்ம சமூகத்தின் மக்களும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நபி சொல்லி கொடுத்தாங்கல்ல, இவங்களுடைய பாதையை நீங்க அப்படியே செய்வீங்க.
நபி எந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்கன்னா, உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த திருமிசி போன்ற புத்தகத்திடம் பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹானதும் கூட, நபி சொல்லுவாங்க, யூதர்களில் ஒருவன் தன்னுடைய தாயோடு தப்பா நடந்துகிட்ட மாதிரி இருந்தா நீங்க அதே உதாரணத்தை கொண்டு ஒரு முஸ்லிமுடைய வீடுகள்லயும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நீங்க மாறிடுவீங்க. எப்படி? தன்னுடைய தாயோடு தப்பா நடந்துக்க கூடிய ஒரு மகன், இந்த பழக்கம் யூத குடும்பத்தில் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், இஸ்லாமிய குடும்பத்திலையும் இதே போன்ற தவறுகளை பண்றவங்க இருப்பாங்க. நபி சொன்னாங்க, வரக்கூடிய காலத்துல நீங்க அப்படி அவங்களே இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பீங்க. நபி இந்த அளவுக்கும் சொன்னாங்க. ஹாக்கிமுடைய புத்தகமான முஸ்ததரக்கும் சொல்லக்கூடிய புத்தகம் இமாம் ஹாக்கிமுடையது, அதுல வரக்கூடிய ஹதீஸ், யூதர்களில் ஒருவன் தன்னுடைய மனைவியோடு எப்படி இல்லற வாழ்க்கையில இருப்பாங்களோ, அறைகளுக்குள்ள வீடுகளுக்குள்ள வெட்ட வழியில மக்கள் பார்க்கும் பார்வைக்கு இணங்க மக்களுடைய பார்வைக்கு மத்தியில் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையில இருக்கிறத நீங்க பாப்பீங்க அப்படின்னா, இஸ்லாமிய குடும்பத்திலும் நீங்க பார்க்க முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் இருப்பதை மக்கள் பார்க்கும் வண்ணம் அந்த தெருக்கல்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நபி சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். நபி என்ன சொல்ல வந்தாங்க? இந்த யூத நசராக்கள் எதையெல்லாம் பண்ணுவாங்களோ அதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. நஅூதுபில்லாஹ். நபியுடைய வார்த்தைகளை நாம ரொம்ப அழகா புரிஞ்சிக்க முடியும் இந்த காலத்துல கூட. மாஷா அல்லாஹ். நபி சொன்னாங்கல்ல, மக்களுடைய பார்வை படும் வண்ணம் இந்த விஷயங்களை வெளிக்காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது நீங்க அப்படியே புரிஞ்சிக்க விரும்பினாலும் வருங்காலத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல இந்த சினிமா போன்ற காட்சிகள் இருக்குல்ல, சினிமா படங்கள்ல எத்தனை முஸ்லிமான மக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை விதமான கதாபாத்திரங்கள்ல தன்னுடைய பங்குகளை வகுத்துட்டு இருக்கிறாங்க. அது தப்பான காட்சிகளும் இருக்குது. அப்ப இந்த காட்சிகளை காசுக்காக, பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக நாடே பார்க்கக்கூடிய வண்ணம் கேமராக்கு முன்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி சொன்ன அது சரியா இருக்குது. இன்னும் பெரிய கேடு என்ன, இன்னைக்கு இந்த போர்னோகிராஃபின்னு ஒண்ணு இருக்குது. வெட்ட வழியில அப்படியே என்னென்னலாம் ஒரு கணவன் மனைவி உடைய உறவுல இருக்குமோ அப்படியே எடுத்து உலக மக்கள் பார்க்கிற மாதிரி அனுப்புறாங்க. அதை அனுப்பி காசு சம்பாதிக்க பார்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுல இஸ்லாமிய மக்களும் இருக்கிறாங்க. நஅூதுபில்லாஹ். இத சொல்லும் போது கஷ்டமா இருக்குல்ல. அப்ப நபி சொல்லி கொடுத்த வார்த்தை சும்மா கிடையாது. நபி சொன்னாங்க, இப்படியெல்லாம் நீங்க மாறிடுவீங்க, இப்படியெல்லாம் உங்க உள்ளங்கள் அவங்கள போல மாறிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹும்ம ஸைபன் நாஃபியா. அப்ப இந்த மாதிரி நபி நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க, இந்த விஷயங்கள் நீங்க அவங்கள போல அப்படியே பண்ணுவீங்க. ரொம்ப சுருக்கமா சொல்றேம்மா. இப்ப யூதர்கள் நசராக்கள் இவங்களுடைய மிக வழிகெட்டு போனதுக்கு ஒரு சில வழிகளை பற்றி பார்த்திருந்தோம்ல. இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? யூதர்கள் இல்மு வச்சுப்பாங்க, இல்மு இருக்கும், அமல் இருக்காது. அமல் பண்ண மாட்டாங்க. இல்மு இருக்கும், தௌராத்துல இருக்குது, தௌராத் உங்களுக்கு தெரியும், அமல் பண்றியா? அமல் எதுவும் இருக்காது, ஜீரோ. நசாராக்கள் அமல்கள் ரொம்ப முன்ன இருப்பாங்க, இல்மு இருக்கா? ஜீரோ. நசராக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு இல்மு இருக்காது, அமல்கள் ரொம்ப வீரியமா இருப்பாங்க. யூத மக்கள்கிட்ட இல்மு இருக்கும், அமல் சுத்தமா இருக்காது. இன்னைக்கு அதை நம்ம மக்கள்கிட்ட பார்க்க முடியுதா? நம்ம மக்கள்ல நம்மளே எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை ஹதீஸ்கள் தெரியும், எத்தனை அமல்கள் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச அமல்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல. அமல்கள் இல்மு நமக்கு இருக்குது, அதே சம்பந்தமா இல்மு நமக்கு இருக்குது, அமல்கள்ல நம்ம கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம். இதே போல ஒரு சில மக்கள் அமல்கள்ல பார்க்க முடியும், தப்லீக் அப்படி இப்படின்னு சொல்லி தாடி என்ன, தொப்பி என்ன, பாக்கெட்ல எப்பவுமே தஸ்பீக்கள் என்ன வச்சு சுத்திக்கிட்டே இருப்பாங்க, மணிகளை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அமல்கள் இருக்கு, ஆனா இல்ம் இல்லையே. நீங்க தஸ்பீக்களை செய்றீங்க, சரி, உட்கார்ந்து திக்ர் மஜ்லிஸ்ல கூட்டுறீங்க, சரி, அமல்கள் செய்றீங்க, ரொம்ப நல்லது. ஆனா இல்ம் இல்லாம பண்றீங்களே, இந்த அமல் சரியானதா இல்லையா புரிஞ்சுக்காம பண்றீங்களே. அப்ப இது இவங்களுடைய வழிகெட்டு போனதுக்கான முக்கிய காரணமாக இருக்க நாமளும் புரிஞ்சுக்கணும். நமக்கு நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த பண்புகளை கொண்ட மனிதர்கள், இந்த யூதர்களை கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதர்கள், அல்லாஹ் தஆலா அவங்களை கண்டிப்பாக
சீரழிய வைப்பான், கஷ்டப்பட வைப்பான், மக்கள் முன்ன அசிங்கப்பட வைப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையுடைய தரங்கள் உயர்த்தப்படணும் அப்படின்னா நபி நமக்கு சொல்லி கொடுத்த வகையில, சஹாபாக்கள் பேணிய வகையில மார்க்கத்தை நாம ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் இந்த மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ஆரம்பத்துல படிக்கும் போது நமக்கு இது புரியல. நான் என்ன பத்தி சொல்றேன், மதரசால உட்கார்ந்து படிக்கும் பொழுது இந்த ஆயத்து தஃப்சீர் எடுக்கிறாங்க. அந்த பாடங்களை படிக்கும் போது நமக்கு புரியல. அல்லாஹ் தஆலா என்ன ஈமான் கொண்டவர்களை பார்த்து மறுபடியும் ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்றான். ஈமான் கொண்டிருக்கிறோம், மறுபடியும் என்ன ஈமான் கொண்டிருங்கன்னு சொல்றான். அப்ப இதோடைய தஃப்சீர் எங்களுக்கு எங்களுடைய உஸ்தாத் அழகா சொல்லி கொடுத்தாங்க ஆசிரியர். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த ஆயத்தை படிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்காது. எப்படி சஹாபாக்கள் இந்த ஆயத்துக்கு படிச்சிருந்திருப்பாங்கல்ல, அவங்க படிச்சிருந்திருக்கும் போது அவங்களுக்கும் இந்த ஆயத்து சரியா விளங்கி இருக்காது. என்ன ஈமான் கொண்டுட்டோம், இன்னும் என்ன ஈமான் கொள்ளணும். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போது நமக்கு ஈஸியா புரியும். எனக்கு ஒண்ணுமும் புரியல, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க நமக்கு ஈஸியா புரியும். எப்படி ஷேக் சொல்றீங்க, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அவங்க விளக்கம் கொடுத்தாங்க, ரொம்ப அழகா புரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு முஸ்லிமாக நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னென்ன பண்ணணும், அல்லாஹ் நம்மள பண்ண சொல்லுது பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா இல்ல? இந்த கபர் வணக்கம் என்ன, தாய் தந்தைகளை விட்டு தனியா போறது என்ன, தாய் தந்தைகளை மதிக்காம இருக்கிறது என்ன, தாயை திட்டுறது என்ன, தாயை அடிக்கிறது என்ன, தாயை விரட்டுறது என்ன. இப்ப இந்த தப்பான காரியங்கள் எவ்வளவு இன்னைக்கு முஸ்லிம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இஸ்லாமிய பெயர் கொண்டு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணல, ஆனா எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க அல்லாஹ் சொன்னா, நீ உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்க விரும்புறியா, மறுபடியும் முதல்ல இருந்து வா, ஈமான் கொள் அல்லாஹ்வின் மீது, நபியின் மீது ஈமான் கொள். சொல்ல வந்த செய்திகளை பார், எடுத்து படி. இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு அப்ப புரிய வந்துச்சு, அல்லாஹ் சொல்றான் நாம திருந்த விரும்பணுமா, மறுபடியும் நீங்க இந்த குர்ஆன் வசனத்தை படிங்க. திருந்த விரும்புறீங்களா, மறுபடியும் மார்க்கத்தின் பக்கம் வாங்க. தூபு இலல்லாஹ், அனீபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அப்படியே விரண்டோடி வாங்க. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாங்க. ஏன் உங்க வாழ்க்கை ரொம்ப நஷ்டமான வாழ்க்கையா இருக்குது, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் வாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு பிறகு இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது, அதோட தலைப்பு நமக்கு ஷேக் முடிக்கிறாங்க. கொஞ்சம் பெருசு ஹதீஸ், இன்ஷா அல்லாஹ் தெளிவுகளுக்கு ரொம்ப தேவையான ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் படிச்சு முடிச்சுப்போம். இமாம் முஸ்லிம் அலைஹி ரஹ்மா இந்த ஹதீஸை எடுத்து வைப்பாங்க தன்னுடைய புத்தகத்துல. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு யார் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடிமையா இருந்தவங்க நபி விடுவிச்சிருப்பாங்க. நபியுடைய அடிமையா இருந்தவங்க நபி விடுவிச்சிருப்பாங்க. வெளியே பார்த்திருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நபி வாங்கி தன்னுடைய அடிமையா வச்சுப்பாங்க, பிறகு விடுவிச்சிருவாங்க. நபியுடைய விடுவிக்கப்பட்ட அடிமையாக பார்க்கப்படுகின்ற ஒரு சஹாபி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, இன்னல்லாஹ ஸவாலியல் அர்த், அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த உலகத்தை விரிச்சு காமிச்சான். இந்த உலகத்தை எனக்கு அல்லாஹ் விரிச்சு காமிச்சான். ஃபரஐது மஷாரிகஹா வ மகாரிபஹா, இந்த உலகத்தினுடைய கிழக்கையும் பார்த்தேன், மேற்கையும் பார்த்தேன். எப்படி இந்த உலகத்துடைய கிழக்கு எவ்வளவு தூரம் போதோ அவ்வளவு தூரம் பார்த்தேன், மேற்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் மேற்கையும் பார்த்தேன். இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு இதையும் சொல்லி கொடுத்தாங்க நம்முடைய முன்னோர்கள். உலகம் எப்பவுமே நமக்கு கிழக்கு மேற்கு ரீதியாக படர்ந்த உலகமா இருக்கும், இந்த நார்த் சவுத் ரீதியாக அவ்வளவு நீண்டதா இருக்காது. இந்த உலகம் நார்த் சவுத் ரீதியாக அவ்வளவு நீண்டதா இருக்காது. இந்த ஈஸ்ட் வெஸ்ட் ரீதியாக பார்க்கும் பொழுது ரொம்ப படர்ந்த பெரிய உலகமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்கள் மூலமாக நாம நம்முடைய அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் சமூக அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் எடுக்க முடியும்ன்றதுக்கு இப்படிப்பட்ட ஹதீஸ்கள் நமக்கு ஆதாரம். இங்க நபி சொன்னாங்க, நான் இந்த உலகத்தினுடைய கிழக்கையும் பார்த்தேன், மேற்கையும் பார்த்தேன், ஈஸ்டையும் பார்த்தேன், வெஸ்டையும் பார்த்தேன். அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும், நபியுடைய மிஅராஜ் பயணம் இருக்கும்ல, மிஅராஜ் பயணம் முடிச்சு வந்த உடனே நபி சொல்லுவாங்க, எனக்கு இப்படி எல்லாம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். இங்க இருந்து பைத்துல் மக்திஸுக்கு போனேன், அங்கிருந்து 7 வானம் தாண்டி அல்லாஹ் கிட்ட பேசிட்டு மறுபடியும் வந்தேன், எல்லாம் ஒரே நைட்ல முடிஞ்சிருச்சு. அந்த ஊர் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க.
கேலியாக கேட்பாங்க, நீ இங்கிருந்து பைத்துல் மக்திஸ் போயிட்டு அங்கிருந்து 7 வாரம் தாண்டி போய் அல்லாஹ் கிட்ட பேசி மறுபடியும் கீழே வந்து இந்த ஒரு நைட்டுக்குள்ள முடிச்சிட்டியா? சரி, அப்ப இது உண்மைனா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடு. என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால ஏற்கனவே நிறைய வாட்டி போயிட்டு வந்தவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கேட்பாங்க, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால எங்கெங்கெல்லாம் தூண் இருந்துச்சு, எத்தனை ஜன்னல்கள் இருந்துச்சு, எத்தனை வாசல்கள் இருந்துச்சு எல்லாம் சொல்லு. இது நார்மலா கேட்க வேண்டிய கேள்வியா? நீங்க எத்தனை வாட்டி தொழுக வரீங்க? எத்தனை வாட்டி இந்த மர்கஸ் வந்திருப்பீங்க? நீங்க இந்த மர்கஸ்ல எத்தனை கம்பிகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்கனால பார்க்காம சொல்ல முடியுமா? இல்ல. இதெல்லாம் ஒரு புரிஞ்சுக்க முடிகிற கேள்வியே கிடையாது. ஆனா இருந்தும் அல்லாஹ் தஆலா இவர உண்மையான நபி நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணா? நபியே சொன்னாங்க, ஃபஜல்லாலி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸா, எனக்கு அல்லாஹ் தஆலா அதே இடத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாவை காட்டினா. சுப்ஹானல்லாஹ். எப்படி? நான் முன்ன இருக்கிறேன், நான் இருக்கிறேன், எனக்கு முன்ன அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை அப்படியே எடுத்து காமிக்கிறான். அன்னைக்கு நாம சஹாபாக்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருந்தா புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இன்னைக்கு நமக்கு வீடியோ முன்ன இருக்குது இல்ல, நம்ம போன்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கெங்க நடக்கிறதையும் நம்ம கைக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலங்கள்ல இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் கிடையாது. அல்லாஹ் தஆலா நபிக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை அப்படியே வெளிப்படையா காட்டினா, இவங்க கேள்வி கேட்க கேட்க நபி பதில்களை புட்டு புட்டு வச்சாங்க. அவங்க தேறி போயிட்டாங்க. எப்படி இது மஸ்ஜிதுல் அக்ஸா போயிட்டு வரதுக்கு 1 மாசம் பயணமாச்சே அது, இவர் இதுவரைக்கும் இந்த ஊரை விட்டு வெளியே கூட போனதில்லை, எப்படி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பத்தி இவ்வளவு தெளிவா சொல்றாரு? இதுவே மக்களுக்கு யோசிக்க கூடிய ஒரு விஷயங்களை கொடுத்துச்சு. இதற்கு பிறகு அபூபக்கருடைய சித்திக்கின்ற பட்டங்களுக்கு விளக்கங்கள்லாம் போகும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நபி சொன்னாங்க, நான் இந்த உலகத்துடைய அந்த கிழக்கையும் மேற்கையும் பார்த்தேன். நபி பிறகு சொன்ன அழகான வார்த்தை, வ இன்ன உம்மதி சயபலுகு முல்குஹா மா சுபிய லீ மின்ஹா, எனக்கு எவ்வளவு விரிக்கப்பட்டு காட்டுச்சோ அவ்வளவு முழுக்க நான் என்னுடைய உம்மத்தை பார்த்தேன். அந்த முழுக்க முழுக்க நான் என் உம்மத்தை பார்த்தேன். எப்ப சொன்னாங்க? எப்ப இந்த முஸ்லிம்கள் மக்காவை தாண்டி மதீனாவை தாண்டி யமனை தாண்டி வெளியே போகவே இல்லையோ, யமன் போனது லாஸ்ட்ல, யமனுக்கு போனதெல்லாம் லாஸ்ட்ல. எப்ப முஸ்லிம்கள் மக்காவை நபி எப்ப மக்காவை தாண்டி எப்ப மதீனாவை தாண்டி எங்கேயும் போலையோ அந்த நாள்கள்ல நபி சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தனா எனக்கு விரிக்கப்பட்டு காண்பிக்கப்பட்ட அளவுக்கு முழு உலகத்திலையும் பார்த்தேன் நான். இன்னைக்கு நம்ம யோசிக்க முடியும் தானே, இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் தானே, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் முஸ்லிம் இருப்பான், அஹ்லு சுன்னா மக்கள் இருப்பாங்க, அது வேற கட்டம். ஆனா நபி கொண்டு வந்த இஸ்லாம பேண்டொன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்ப இஸ்லாம் இருக்குல்ல, தப்பா புரிஞ்சு பண்ணிட்டு இருக்க அது வேற, அல்லாஹ் கவனிக்குமான இஸ்லாம் இருக்குல்ல, எந்த மூலைக்கு போனாலும் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இஸ்லாமுக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அது. சுப்ஹானல்லாஹ். அடுத்து நபி சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு 2 கஜானாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு, 2 பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அல் அஹ்மர் வல் அப்யத், சிகப்பு நிறத்துல வெள்ளை நிறத்துல, சிகப்பு நிறத்திலையும் வெள்ளை நிறத்திலையும் எனக்கு 2 கஜானாக்கள் கொடுக்கப்பட்டுச்சுன்னாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்ல பார்க்க முடியும், வல்லதி நஃப்ஸி பியதி, யாருடைய கையில என்னுடைய உயிர் இருக்கோ அவன் மீது சத்தியமாக, அதாவது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லதுன்ஃபகன்ன குனூஸுஹுமா ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த 2 நாட்டின் பொக்கிஷங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யப்படும் கண்டிப்பாக. நபி சொல்லியிருப்பாங்க, ரோம் நாட்டை பார்த்து, அதே போல ஈரான் அந்த பாரசீக நாட்டை பார்த்து. இந்த ரோமர்களும் ஈரானியர்களும் நபி வாழ்ந்த காலகட்டத்தில் இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ரஷ்யா இருக்கு, சூப்பர் பவர் போல இருக்குல்ல, இன்னைக்கு நமக்கு அமெரிக்கா ரஷ்யா எப்படி பலம் கொண்ட நாடா இருக்குதோ அதே போல நபி வாழும் பொழுது சூப்பர் பவரா இருந்ததுதான் ரோமும் ஈரானும். இந்த ரோமர்கள் இந்த ஈரானியர்கள் இந்த 2 நாடு தான் அங்க அந்த காலத்துல அமெரிக்கா ரஷ்யா போல. அப்ப நபி சொன்னாங்க, இந்த 2 நாட்டின் செல்வங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கண்டிப்பாக கொடுக்கப்படும், செலவு செய்யப்படும். எப்ப
இஸ்லாம் மதீனா தாண்டி வெளியே போல. நபி அப்ப சொல்றாங்க ரோமர்களை பத்தி, ரோம் நீங்க ஜெயிப்பீங்க, ஈரான ஜெயிப்பீங்க, ரோமுடைய செல்வங்களும் ஈரானிய செல்வங்களும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படியே கொடுப்பான், நீங்க செலவுகளை பண்ணுவீங்கன்ற அளவுக்கு நபி சொல்லி கொடுப்பாங்க. இதுல நபி இங்க சொன்னாங்கல்ல ஹதீஸ்ல, எனக்கு சிகப்பு நிற கஜானாவும் வெள்ளை நிற கஜானாவும் கொடுத்தாங்க சொன்னாங்கல்ல. அப்ப சிகப்பு வெள்ளை நிறத்துக்கு என்ன ஒரு அடையாளம், என்ன ஆதாரம் அப்படின்னா, நம்ம இப்ப சொன்னோம் ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருந்துச்சு, ஈரானியர்கள் ஒரு பக்கம், ரோம் ஒரு பக்கம். ஈரானியர்கள் கிட்ட கொழுத்து கிடைக்கிற பொக்கிஷம்னு பார்த்தா வெள்ளி காசுகள். வெள்ளி காசுகள் ஈரானியர்களுடைய ரொம்ப பெரிய பொக்கிஷமாக, அவங்களுடைய பெரிய கஜானாவா இருந்துச்சு. அதே போல ரோமர்கள் பார்க்கும் பொழுது தங்க காசுகள். அப்ப தங்க காசுகளை இங்க சிகப்பு நிற பொக்கிஷமாகவும் வெள்ளி காசுகளை வெள்ளை நிற பொக்கிஷமாக நபி சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, ரோமர்கள் ஈரானியர்கள் இவங்களுடைய பொக்கிஷங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்க கண்டிப்பா செலவு பண்ணுவீங்க அல்லாஹ்வுடைய பாதையில. இது அப்படியே நடந்திருக்கும் சஹாபி உமருடைய காலத்துல ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ஆட்சியில் இருக்கும் பொழுது, மன்னரா இருக்கும் பொழுது 10 ஆண்டு பிரம்மாண்டமா ஆட்சி எடுத்தாங்கல்ல. இன்னைக்கும் கூட சிறந்த ஆட்சி உங்களுக்கு வேணும்னா உமர் போல மன்னர் வேணும் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த ஆட்சி கொடுத்தாங்கல்ல. அவங்களுடைய ஆட்சியில் அல்லாஹ் ரோமையும் கொடுத்தான், ஈரானையும் கொடுத்தான். இதே போல அல்லாஹ்வுடைய பாதையில செலவுகளும் செய்ய வச்ச அல்லாஹ் தஆலா. இப்படி நபியின் வார்த்தைகள் இங்கேயும் நமக்கு உண்மையானதாக வெளிவந்திருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வஸல்லம். பிறகு இந்த விஷயங்களை சொன்ன பிறகு நபி சொல்றாங்க, வ இன்னி சஅல்து ரப்பி, நான் என்னுடைய அல்லாஹ் கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன், லி உம்மத்தி, என்னுடைய உம்மத்து சம்பந்தமாக, உம்மத்துக்காக நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன். அல்லாஹ் யுஹ்லிகஹா பி சுன்னத்தின் பி ஆம்மா, பி சன்னத்தின் பி ஆம்மா. படிச்சுக்கலாம். என்ன அர்த்தம் இதுக்கு, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை ஒரு பெரிய அழிவை கொண்டு அழிச்சிடாத, ஒரு பேர் ஆபத்தை கொண்டு அழிச்சிடாத, ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அழிவை கொண்டு அழிச்சிடாத. பிறகு அல்லாஹ் யுஸல்லித அலைஹிம் அதுவன் மின் சிவா அன்ஃபுஸிஹிம் ஃபயஸ்தபீஹ பைதஹும். இங்க சொன்னாங்க, எப்படி அல்லாஹ் கிட்ட நான் கேட்டேனோ, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை பெரிய ஆபத்தை கொண்டு ஒரே அடியாக பொதுவாக ஒட்டுமொத்த சமூகத்தை அழிச்சிடாத யா அல்லாஹ்னு கேட்டேன். அதே போல இதையும் கேட்டேன், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தின் மீது அவங்களுடைய எதிரிகளை நிலைநாட்டிடாத, எதிரிகளுடைய தலைமையை கொடுத்துறாத, எதிரிகளுடைய ஆதிக்கத்தை கொடுத்துறாத, ஒட்டுமொத்தமாக. எந்த அளவுக்கு, அந்த முஸ்லிம்களுக்கு கண்ணியங்கள், முஸ்லிம்களுடைய இடங்கள், அதையெல்லாம் பறிக்கக்கூடிய இஸ்லாமிய எதிரிகளுக்கு யா அல்லாஹ் நீ ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்துறாத முஸ்லிம்கள் மீது. துவா புரிஞ்சுச்சா? நபி ரெண்டு கேட்டாங்க துவா. ஒன்னு, என்னுடைய உம்மத்தை ஒரே அடியை அழிச்சிடாத, ஒரு பெரிய ஆபத்தை கொடுத்து பெரிய அழிவை கொண்டு அழிச்சிடாத ஒண்ணு. இரண்டாவது, என்னுடைய உம்மத் முஸ்லிம்கள் அவங்களுடைய மரியாதைகளையும் அவங்களுடைய உடைமைகளையும் எடுத்துக்க கூடிய இஸ்லாமிய எதிரிகளை முழுமையா சாட்டிடாத. முஸ்லிம்கள் மீது இந்த அரசர்களை, இஸ்லாமிய எதிரிகளை அரசர்களை ஆக்கிறாத. ரெண்டு துவா. பிறகு நபி சொன்னாங்க, வ இன்ன ரப்பி கால், என்னுடைய இறைவனுக்கு பதில் கொடுத்தான். என்ன கொடுத்தான், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னி இதா கதைது கதாஅன் ஃபஇன்னஹு லா யுரத், நான் எதை முடிவு பண்ணிட்டேனோ அதுல மாற்றம் கிடையாது. நான் எதை விதிச்சிட்டேனோ அதுல மாற்றம் வரப்போறது கிடையாது. வ இன்னி அஅதைதுக லி உம்மதிக, உங்களுக்காக, உங்களுடைய உம்மத்துக்காக, அல்லாஹ் உஹ்லிகஹும் பிஸனத்தின் பிஆம்மா, ஒரு பொதுவான பெரிய ஆபத்தை கொண்டு உங்க உம்மத்தை நான் அழிக்க மாட்டேன். அல்லாஹ் பதில் கொடுத்த நபிக்கு. நபியுடைய துவா அங்க இல்லாம இருந்தா இன்னைக்கு மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்டத்தை சும்மா இருந்திருப்பான். அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு ஆயிருந்திருக்கும் ஒரே அடியா பூமி எழுதுக்கிறதுக்கு. இன்னைக்கும் இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நுணுக்கமான விஷயங்கள் நம்ம மனசை ஈமான அதிகப்படுத்துறதுக்காக சொல்ல விரும்புவேன். நம்ம நிறைய நபிமார்களை படிச்சிருப்போம். லூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, இந்த பாவம் இருந்துச்சு, அல்லாஹ் அழிச்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, இந்த பாவங்கள் இருந்துச்சு, அல்லாஹ் அழிச்சான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, இந்த பாவங்கள் இருந்துச்சு, சமூகத்துல அழிச்சான். இப்படி எல்லா சமூகமும் அழிஞ்சு போச்சு இல்ல, எதுக்காக, ஒரு குறிப்பிட்ட பாவங்களுக்காக. இந்த பாவம் இருந்தா அல்லாஹ் அழிச்சிருவான். இந்த அளவுக்கு நம்ம பேசுவோம்ல, அந்த எந்த பாவங்களுக்கெல்லாம் சமூகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுச்சோ எல்லா பாவங்களும் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
புரிஞ்சா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பார்க்க முடியும் சிலை வணக்கம், இன்னைக்கும் பார்க்க முடியும் கபர் வணக்கம், சிலை வணக்கம் முஸ்லிம்களுக்கிட்ட. ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும், அவங்களுடைய ஆது மக்கள் தன்னுடைய ஆற்றல் மீது பெருமை கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் என்ன முஸ்லிம்கள், எல்லா மனிதனும் வீட்டுல சமைக்க சாப்பாடு இல்ல, ஆனா பெருமை உள்ள பூந்துகிட்டு இருக்கோம், உள்ள பெருமையோடு வாழ்ந்துகிட்டு மாறிட்டு இருக்கோம் நாம. அது நவுது அல்லாஹ் பாதுகாக்கும் நம்மள. இன்னொன்னு லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தின் பாவம் இருக்கு, சுப்ஹானல்லாஹ். அந்த ஓரின சேர்க்கை ஆணும் ஆணும் சேர்ந்து இன்னைக்கு இதை நாம லீகலான ஒன்னா பார்த்துக்கிட்டோம் சமூகத்துல. முஸ்லிம்கள் இதுல ஜோடி செஞ்சிருக்கிறாங்க, ஆணும் ஆணும் இஸ்லாமிய திருமணம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இப்ப சமீபத்தை நியூஸ் பார்க்கும் பொழுது, அப்ப நான் மறுபடியும் சொல்றேன், எந்த எந்த பாவங்களுக்காக அல்லாஹ் சமூகத்தையே புடுங்கி போட்டானோ அந்த பாவங்கள் ஒட்டு மொத்தமா சமூகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம சமூகம் அல்லாஹ் தஆலா அழிச்சிருக்க மாட்டானா? நம்ம நபியுடைய ரஹ்மத் நம்ம இங்க இருக்கிறோம். நபி கேட்டாங்க, யா அல்லாஹ் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு ஒட்டு மொத்தமா அழிச்சிராத, எப்படி ஒட்டுமொத்தமான அழிவை கொடுத்தியோ சமூகங்களுக்கு அப்படி கொடுக்காத யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னா உங்களுக்காக உங்க உம்மத்துடைய இந்த விஷயங்களை ஏத்துக்கிறேன், ஒட்டுமொத்தமாக உங்க சமூகத்தை அழிக்க மாட்டேன். ஒரு சில இடங்களை தனியா அழிக்கலாம். இந்த ஊர்ல திடீர்னு பெரிய ஆபத்து வந்துச்சு, ஊரே இறந்து போச்சு. இந்த ஊர்ல காட்டு தீ பத்திக்குச்சு, ஊரே எரிஞ்சு போச்சு. இந்த ஊர்ல நிலநடுக்கம் வந்துச்சு, ஊரே புதஞ்சு போச்சு. இப்படி தனித்தனி இடங்கள் அல்லாஹ் தான் அழிக்கலாமே தவிர அல்லாஹ் சொன்னா நான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரே அடி அழிச்சிட மாட்டேன் சொன்னா. அடுத்த நபி செகண்ட் கேட்டாங்கல்ல துவா, என்ன கேட்டாங்க? என்ன துவா கேட்டாங்க செகண்ட் நபி அல்லாஹ் கிட்ட? நான் சொல்ல மாட்டேன், அமைதியா இருந்து முடிச்சிருவோம், நான் சொல்ல மாட்டேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஹைர். இஸ்லாமியர்களுடைய மரியாதையையும் அவங்களுடைய இடங்களையும் பிடுங்கிக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் எதிரியானவர்களை முஸ்லிம்கள் மீது சாட்டாத. செகண்ட் துவா இருந்துச்சா? அல்லாஹ் சொல்றான், உங்க சமூகத்தின் மீது நான் இப்படிப்பட்ட அதுவன் எதிரிகளை சாட்ட மாட்டேன். மின் சிவா அன்ஃபுஸிஹிம், அவங்களே அரசரா இருப்பாங்க, அது ஒண்ணு. எதிரிகளை எப்படிப்பட்ட எதிரிகள்? அவங்களுடைய மரியாதைகள் இடங்கள் பறிக்கக்கூடிய அளவுக்கு எதிரிகளை நான் நபியே உங்க உம்மத்தின் மீது சாட்ட மாட்டேன். அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியில சொல்லி கொடுப்பான், எந்த அளவுக்கு? இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து வந்தாலும் சரி, இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து வந்தாலும் சரி, முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமா அழிச்சிட முடியாது. அப்படி நான் விட மாட்டேன். இந்த குணம் கொண்டவங்களை அரசர்களாக நான் நிப்பாட்டவும் மாட்டேன். முஸ்லிம்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் நான் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் பிறகு சொன்னா, ஹத்தா எது வரைக்கும்? ஹத்தா யகூன பஅதுஹும் யுஹ்லிகு பஅதா வ யஸ்பி பஅதுஹும் பஅதா. முஸ்லிம்கள்லயே சிலர் அழிச்சு கொள்ளாத வரைக்கும், முஸ்லிம்கள்லயே சிலர்கள் அடிமைகளாக ஆக்கி கொள்ளாத வரைக்கும் நான் இதை பண்ண மாட்டேன். முதல்ல சொன்னது அது இருக்குது, அல்லாஹ் தஆலா ஒரே அடி அழிக்க மாட்டான், அது இருக்குது. செகண்ட், இஸ்லாமியர்களுடைய உடைமைகளை பறிக்கக்கூடிய எதிரிகளை சாட்டாம இருக்கணும் இருக்குல்ல, அதுக்கு நபி அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், இந்த முஸ்லிம்கள் இவங்களே இவங்களுக்குள்ள பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போர் பண்ணிக்கிட்டு கைதிகளை வச்சுக்கிட்டு அடிமைகள் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீது கண்டிப்பா இது நடக்கும். இது நபி சொன்ன ஹதீத், சஹீஹான ஹதீத், முஸ்லிம்ல பார்க்க முடியும். நம்ம சமூக ரீதியாக வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற்ற சமூகமாக ஆகணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்கள் நீங்க ஒற்றுமையா இருங்க. அகீதா ரீதியாக இங்க இவங்க அப்படி இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க, ஓகே, அகீதா ரீதியாக நாம கண்டிப்பாக ஏத்துக்கவே மாட்டோம். ஆனா மற்ற விஷயங்கள் ரீதியாக பார்க்கும் போது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்காம போர் பண்ணிக்காம உங்களை நீங்களே அழிச்சிக்காம இருக்கீங்கன்னா அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் உங்களை இப்படிப்பட்ட எதிரிகளை முன் கொண்டு வர மாட்டான். எப்ப நீங்க அடிச்சுக்க ஆரம்பிப்பீங்களோ
எப்ப முஸ்லிம்கள் அவங்களுக்குள்ள ரத்தங்களை பார்க்க ஆரம்பிச்சுப்பாங்களோ அங்க அல்லாஹ் சொன்னா இப்படிப்பட்ட கொடூர எதிரிகள் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இது ஆரம்பிச்சது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மௌத்துல இருந்து. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மௌத் கொடூரமான கொலை, ஷஹீதாக்கப்பட்டாங்க சஹாபி அவங்க. அங்க கொலை செஞ்சது முஸ்லிம்கள், உஸ்மான கொலை பண்ணது முஸ்லிம்கள். அக்கீதா ரீதியா வேறுபட்டவங்க அதெல்லாம் வேணாம், பொதுவா புரிஞ்சுக்கணுமா, முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம்களுடைய கையினால ஒரு சஹாபி சாகடிக்கப்பட்டார். அங்க ஆரம்பிச்ச ஃபித்னா இது. அதற்கப்புறம் பார்க்கலாமே எவ்வளவு பெரிய எதிரிகளா வந்தாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் முஸ்லிம் தான், ஆனா எவ்வளவு பெரிய கொடூரமான குணம் கொண்டவன், சஹாபாக்களை கொலை செஞ்சவன். அப்துல்லா பின் சுபைர் போன்ற நல்ல சிறந்த சஹாபி, அவங்கள கொலை பண்ண ஒரு அரசர், ஒரு கவர்னர். சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படி பெரிய பெரிய எதிரிகள் அல்லாஹ் சொல்றான், நானா சாட்ட மாட்டேன், நீங்க ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். எங்க உங்க ஒற்றுமைகள் கலஞ்சி போகுமோ, பிரிஞ்சு கிடப்பீங்களோ, நீங்க ஒரு நாடுக்கு ஒரு நாடு, இந்த நாட்டுல இருந்து இந்த இஸ்லாமிய நாடு, இந்த இஸ்லாமிய நாட்டுக்குள்ள மெசேஜ் அனுப்புறது என்ன, மெசேஜ் அங்க குண்டுகளை போடுறது என்ன, பதிலுக்கு இந்த இஸ்லாமிய நாடுகள் இங்க போய் பண்றது என்ன, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கும் பொழுது ஒற்றுமையாக உலக ரீதியாக போகும்போது அல்லாஹ் சொல்றான், கண்டிப்பா அவங்களுக்கு இப்படிப்பட்ட சேதங்களை கொடுக்க மாட்டேன். ஆனா ஷைத்தான் இதை பண்ண விட மாட்டான். எப்பயுமே நமக்கு ஈகோ முன்னா இருக்கும். இஸ்லாமுக்கு முன்னாடி இஸ்லாம் பின் ஈகோ வந்துருச்சுன்னா இஸ்லாம் என்ன மார்க்கம் என்ன, எனக்கு ஈகோ தான் முதல்ல. இன்னைக்கு அப்படி போச்சுல்ல உலகம். அப்ப அந்த அளவுக்கு நாமளே யோசிக்கும் போது நமக்கு எந்த பவரும் இல்ல. நம்ம சொல்றத வீட்டு மக்கள் கேட்க மாட்டாங்க, நமக்கு எந்த பவரும் இல்ல. நமக்கே இவ்வளவு ஈகோ இருக்கும் போது நாட்டு அரசனாச்சு சும்மா இருப்பான் இல்ல. அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாக்கும். அல்லாஹ் கிட்ட துஆக்கள் கேட்போம், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியில இணக்கத்தை கொடு. அல்லாஹ் கிட்ட துஆக்கள் கேட்போம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபில் முஸ்லிமீன் வஅஸ்லிஹ் ذات பைனிஹிம் வஹதிஹிம் சுபுலஸ் ஸலாம். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு நல்ல ஒரு நேரான நிம்மதியான வழிகளை கொடுப்பானாக, உள்ளம் ரீதியாக நல்ல ஒரு பிணக்கத்தை ஏற்படுத்துவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அப்ப இந்த ஹதீஸ் இதோட முடியுது. இமாம் முஸ்லிமுடைய அறிவிப்புல இமாம் பர்கானின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஸ்காலர், நல்ல முஹத்திஸ், அவங்கள அல்லாமா ஹவாரிஸ்மின்ற ஒரு பெயர்ல அழைக்கப்படுவாங்க. எப்படின்னா அப்துல் காதர் ஜிலானி இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, 4th centuryல வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு முன்ன பின்ன இப்னு தைமியாவுக்கு முன்ன வாழ்ந்த ஸ்காலர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப பெரிய முஹத்திஸ் மாஷா அல்லாஹ். இவங்களும் நிறைய ஹதீஸ் பணிகள் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய புத்தகம் ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்களை ஒன்னு சேர்த்து புத்தகத்தை கொடுப்பாங்க. அந்த புத்தகத்தை சஹீஹ்னு சொல்லுவாங்க முஹத்திஸ்கள், சஹீஹ்னா சஹீஹான ஹதீஸ் உள்ள இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு சில பெயர்களை கொண்டு ஹதீஸ் புத்தகங்கள் அடையாளப்படுத்து. அதுக்கு நம்ம போக வேணாம், இதை புரிஞ்சுக்கணும். இமாம் பர்கானின்னு சொல்றவங்க நல்ல ஒரு சிறந்த முஹத்திஸாக, நல்ல ஃபகீஹா விளங்குனவங்க. அவங்களுடைய அறிவிப்புல பார்க்கும்போது இந்த தலைப்புக்கு ஏற்றார் போல ஒரு அறிவிப்பு கொண்டு வருவாங்க. இது வரைக்கும் பார்த்தோம்ல, இது வரைக்கும் பார்த்த ஹதீஸ்ல இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சா? இல்ல. என்ன தலைப்பு பார்த்தோம் நாம? முஸ்லிம்கள் இந்த சிலைகளை வணங்குவாங்க, முஸ்லிம்கள் இந்த தப்பான விஷயங்கள் பக்கம் போவாங்க, முஸ்லிம்கள் கபர்களை வணங்குவாங்க, முஸ்லிம்கள் மரங்களை இப்படி வணங்குவாங்க பார்த்தோம்ல. இந்த ஹதீஸ்ல இந்த தலைப்பு சம்பந்தம் ஏதாச்சும் இருந்துச்சா? இது வரைக்கும் இல்ல. ஆனா இமாம் பர்கானியுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு எடுத்து பார்க்கும் பொழுது இதே ஹதீஸ் முழுமையா முடிஞ்சு அடுத்து ஒரு சில நபியுடைய வார்த்தைகள் ஆட் பண்ணுவாங்க. ஹதீஸ்கள் இன்னும் கொஞ்சம் நீண்ட ஹதீஸ் இமாம் பர்கானியுடைய அறிவிப்புல பார்க்கும் போது இப்னு ஹிப்பான் புத்தகத்தை பார்க்க முடியும். அந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கும். அந்த வார்த்தைகள் ஒரு சில வரிகள்ல முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த இதுவரைக்கும் சொல்லிட்டு இதற்கு பிறகு நபியின் வார்த்தைகளை ஷேக் சொல்லுவாங்க, வ இன்னமா அகாஃபு அலா உம்மதி, நான் என்னுடைய சமூகத்தின் மீது பயப்படுறது இருக்குல்ல, அல் அஇம்மத்தல் முதில்லீன், வழி கெடுக்கக்கூடிய இமாம்களை கண்டு நான் பயப்படுறேன். நபி சொன்னாங்க வழி கெடுக்கக்கூடிய இமாம்களை கண்டு நான் என்னுடைய உம்மத்தின் மீது பயம் கொள்றேன். ஏன்னா இன்னைக்கு பாமர மக்களுக்கு மார்க்கம் தெரியாது, யார்கிட்ட போய் நிப்பாங்க? ஹஸ்ரத். அப்ப அந்த ஹஸ்ரத்தே சரியில்லைன்னா அந்த மக்கள் சரியா அப்படி ஆவாங்க. அந்த ஹஸ்ரத் தப்பா சொல்லி கொடுப்பாரு, ஆனா அந்த மக்களுக்கு அதான் சரின்னு புரிஞ்சுப்பாங்க. அப்ப நபி சொன்னாங்க என்னுடைய உம்மத்தை கண்டு நான் பயப்படுறது இந்த வழி கெடுக்கக்கூடிய இந்த இமாம்களுக்கு வந்து. இன்னைக்கு பார்க்க முடியுது இல்ல, இந்த மீலாத விழாக்குங்க, மீலாது கொண்டாடணும்ன்ற விழாவுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை கொடுப்பாங்க. குர்ஆன்ல இருக்குதுன்னா உடனே மக்கள் தாம் தூம்னு அப்படியே பண்ணிக்கிறது. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஃபபிதாலிக ஃபல்யஃபரஹு,
குல் பிஃபத்லில்லாஹி வரஹ்மதிஹி வபிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய மகிமையை கொண்டு நீங்க ஆனந்தம் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு ஆனந்தப்படுங்க. இந்த உலகத்துல நபியுடைய பிறப்பை தாண்டி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு என்ன ரஹ்மத்தை பண்ணிட்டு அதிகமாக. அப்ப அவங்க கண்ணுக்கு நபியுடைய பிறப்பை தாண்டி எதுவுமே ரஹ்மத் இல்ல பெருசு. ஆனா எவ்வளவு இருக்கு. உங்களுக்கு சலாமத்தான கண்ணு கொடுத்திருக்கான், அழகான தோற்றத்தை கொடுத்திருக்கான், நினைக்கும் போது அசைக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுத்திருக்கு. இதெல்லாம் ரஹ்மத் இல்ல. இது எல்லாத்தையும் விட நபியுடைய பிறப்பு தான் ரஹ்மத். நபியுடைய வாழ்க்கையும் சொல்ல மாட்டாங்க. நபியுடைய பிறப்பு தான் ஆகச் சிறந்த ரஹ்மத். நபியுடைய பிறப்பு ஆகச் சிறந்த ரஹ்மத் இல்ல, நபியுடைய வாழ்க்கை தான் நமக்கு ஆகச் சிறந்த ரஹ்மத். அப்ப இங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்க சந்தோஷப்படுங்க, ஆனந்தப்படுங்க. அப்ப ரபியுல் அவ்வல் 12 நபி பிறந்திருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சட்டத்துக்கு இணங்க நாம என்ன பண்றோம்? நாம சந்தோஷப்படுறோம், கொண்டாடுறோம், இப்படி பண்றோம், அப்படி பண்றோம், மீறாது கொண்டாடுறோம்ன்ற பேர்ல புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை இப்படி புரிஞ்சிக்கவே கூடாது. சரி, உங்களுக்கு அல்லாஹ் அதிகமா இல்ம கொடுத்திருக்கான், எங்களை விட புரிஞ்சுப்போம். ஆனா உங்களுக்கு அதிகமா குர்ஆனிய ஞானம் இருக்குமா இல்ல சஹாபாக்கள் இருந்திருக்குமா? யாருக்கு இருந்திருக்கும்? சஹாபாக்களுக்கு இருந்திருக்கும். சஹாபாக்களை விட எங்களுக்கு அதிகமா இருக்குன்னா பிறகு என்ன பேசி என்ன பலன் அவங்களோட? அப்ப சஹாபாக்களுக்கு தான் அதிகமா இருக்கும், ஒத்துக்கிட்டாங்க, வழியே இல்லை. அப்ப சஹாபாக்களுக்கு தான் இருக்கு அப்படின்னா எந்த சஹாபி நீங்க சொல்ற கருத்து சொல்லி இருக்கிறாங்க? இந்த ஆயத்துக்கு நபி ஓகே, நபியின் பிறப்பை கொண்டு நீங்க அதிகமா ரஹ்மத்தை உணர்ந்தீங்களா இல்ல சஹாபாக்கள் உணர்ந்தாங்களா? சஹாபாக்கள் தான் உணர்ந்திருப்பாங்கல்ல. நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருச்சு எப்படியோ, அவங்க ரெண்டு காலத்தையும் பார்த்தவங்க, ஜாஹிலியா காலத்துல வாழ்ந்தவங்க, தாம் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகளை தன்னுடைய கையால் புதைச்சவங்க, பெண்களை ஒரு அனுபவிக்கும் பொருளாக மட்டும் பார்த்தவங்க, எந்த ஒரு ஒழுக்கம் எதுவுமே இல்லாம இருந்தவங்க, மற்ற மக்கள் பார்த்தா சீப்போன்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க அவங்க. இந்த நபியுடைய வாழ்க்கை தான் இந்த இழிவுபடுத்தப்பட்ட சமூகத்தை மேம்படுத்தப்பட்ட சமூகமா மாத்தி கொடுத்துச்சு. அவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய ரஹ்மத்தா இருந்து நமக்கு விட. ஆனா அவங்க யாராவது கொண்டாடுனாங்க நபி வாழ்க்கைய, நபிய பிறப்பு பத்தி? எதுவுமே இல்ல. அப்ப இவங்களுக்கு புரியாத ரஹ்மத் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்படி புரிய வாய்ப்பு இல்லை. இதனால தான் சொல்றோம் இவங்களுடைய புரிதல் தப்பு. சஹாபாக்களுடைய மன்ஹஜை விட்டு நம்மால ஒருபோதும் சரியா புரிஞ்சிக்க முடியாது. ஏன் சொன்னோம்? இந்த வழி கெடுக்கக்கூடிய இமாம்கள்னால சமூகமா வழி கெட்டுக்கிட்டே இருக்கும். இத்தனைக்கும் பேசுவாங்க, இங்க இருந்து ஒரு கூட்டம் அப்படியே இருக்கு, அந்த இமாம் அப்படியே பேசுவாரு, பெரிய மஜ்லிஸ் இருக்கும், ஒரு 1000 எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000க்கு மேல மக்கள் கூடி இருப்பாங்க. அந்த இமாம் அப்படியே சொல்லுவாரு, நீங்க உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்காக போனீங்கன்னா உங்க ரூம் இருக்கும், உங்க ரூம்லயே நீங்க தொழுதுக்கணும். காபத்துல்லாவுக்கு போகணுமா, தவாஃப் பண்ணீங்களா, நீங்களா ஏதாச்சும் பண்ணீங்களா தனியா, அப்படியே வந்துடணும். அங்க தொழு வைக்கிறாங்க, அதுக்காக நானும் போய் சேர்ந்து தொழுகிறேன்ற பேர் நீங்க போய் தொழுகலாம் கூடாது. ஏன்னா அவங்க நம்மள போல அகிலால கிடையாது, அவங்க ஷிர்கான கொள்கையில் இருக்கிறாங்க. உங்களை பார்த்து முஷ்ரிக்குன்னு சொல்றாங்க, இப்படியே பேசுறார். உங்களை பார்த்து முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் அவங்க. உங்களை முஷ்ரிக்குன்னு சொல்றான், அவன் பின்னாடி போய் தொழுவியா நீனு? ரோஷமாக மக்கள் அப்படியே ஆர்வப்படுத்துறது. மக்கள் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவோம், தொழுக மாட்டோம். அப்ப ஜும்மா தொழலாமா? அப்ப ஜும்மா வந்துருமே, என்ன பண்றது? அப்ப அந்த இமாம் ரொம்ப அழகா சொல்லுவாரு, நீ தான் முசாஃபிர் ஆயிட்டல்ல, உனக்கு ஜும்மாவே இல்லையே. நீதான் இங்க இருந்து முசாஃபிர் ஆகி போயிட்ட, உனக்கு ஜும்மாவே இல்ல, அங்க என்ன போய் ஜும்மா தொழ போற? நீ நார்மல் துஹர் தொழுது ரூம்லன்னு வாங்க. சுப்ஹானல்லாஹ். யாரு? ஒரு பெரிய நல்ல முடி நிறைத்த நல்ல ஒரு ஸ்காலர் போல நல்ல பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்து பேசுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி சொன்னாங்கல்ல, இந்த வழி கெடுக்கக்கூடிய இந்த தலைவர்கள், இந்த இமாம்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் சீராகாது. பிறகு சொன்னாங்க, இந்த உம்மத்துல ஒரு வாட்டி கத்தி வெளி வந்துருச்சு அப்படின்னா, அந்த வாள் வெளி வந்துருச்சு அப்படின்னா, லம் யுர்ஃபா இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் எடுக்கப்பட்ட கத்தி போடப்படாது, உயர்த்தப்படாது. உயர்த்தப்படாதுன்னா இந்த கத்தி கையில இருந்து வாங்கப்படாது. அப்ப என்ன அர்த்தம்? முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு முறை இந்த கத்தி வெளியே வந்துருச்சு, முஸ்லிம்களுடைய ரத்தம் முஸ்லிம்களே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னும் பொழுது இது மறுமை நாள் வரைக்கும் நீடிக்க கூடிய ஒன்னாதான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நபி நமக்கு சொல்றாங்க. பிறகு இந்த தலைப்புக்கு ஏற்ற
இந்த தலைப்புக்கு தேவையான ஒரு சென்டென்ஸ் நபி இங்கே சொல்றாங்க, வலா தகூமுஸ் ஸாஅ, மறுமை நாள் இதுவரைக்கும் நிகழாது. எதுவரைக்கும்? ஹத்தா யல்ஹக ஹய்யும் மின் உம்மதி பில் முஷ்ரிகீன், என்னுடைய உம்மத்துல ஒரு சில கூட்டம் முஷ்ரிக்குகள்ல போய் சேர்ந்துருவாங்க. அது வரைக்கும் மறுமை நிகழாது. உம்மத்துல ஒரு சில கூட்டம் முஷ்ரிக்குகளோடு போய் சேர்ந்துருவாங்க. ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு வெளிப்படையான அர்த்தம், மூர்த்ததாயிருவாங்க, மார்க்கத்தை விட்டு வெளியே. நபி இறந்து போனவன் என்ன ஆச்சு? நபி இறந்து போறாங்க. நபி இறந்து போன செய்தியை கேட்ட உடனே நபியுடைய ஜனாசாவை பார்க்க வராங்களோ இல்லையோ, மக்கள் மார்க்கத்தை வெளிமார்க்கத்துக்கு போயிட்டாங்க. கடைசியா மார்க்கத்தை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாம் அப்படியே மூர்த்ததாகி மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க மக்கள். அப்ப முஸ்லிக்கோடு போய் சேர்ந்துருவாங்க, மார்க்கத்தை இழந்து அவங்க மார்க்கத்தை பிடிச்சுப்பாங்க. இரண்டாவது கருத்து என்ன? நல்ல நிம்மதியான இடம் இருக்கும், நிம்மதியான இஸ்லாமிய மாஹோலை விட்டுட்டு முஸ்லிம்களுடைய நாடுகள்ல போய் குடிபெயர்ந்துருவாங்க. அந்த அல்லாஹ் மறுக்கக்கூடிய நபர்களுடைய நாடுகள்ல போய் குடிபெயர்ந்துருவாங்க. அங்க போய் அவங்களுடைய கலாச்சாரங்களோடு வாழ்ந்து 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 அவங்கள போலவே வாழ்க்கை நடத்திப்பாங்க. பெயர் மட்டும் முஸ்லிமா இருக்கும். புரிஞ்சா? முஸ்லிம்களோடு போய் சேர்ந்துருவாங்க. என்ன அர்த்தம்? ஒண்ணு மார்க்கத்தை விட்டுட்டு வெளியேறி போயிடுவாங்க, முறுத்ததாயிருவாங்க. இன்னொன்னு முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் போய் குடிபெயர்ந்துருவாங்க. இப்ப நாம யோசிப்போம், நாமளும் அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சொல்லி. நான் சொல்றது இஸ்லாமிய மாஹோல்ல வாழ்ந்து அங்கிருந்து வந்து இங்க வாழ்றது. சலாமத்தான வாழ்க்கையை கொடுத்திருக்கோம் இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னா அங்க இடங்கள்ல இருக்கிறது சிறப்பு. நீங்களாம் ஷிர்க்குடைய நாட்டை தேடி போறது சிறப்பு இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு இந்த நாடுகளை பிறப்பு கொடுத்திருக்கிறானா? இங்க உங்களுக்கு நிம்மதியா அல்லாஹ் வணங்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறானா? நிம்மதியா மார்க்கத்தை பேணக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறானா? நிம்மதியா மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி தரக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறானா? இது நமக்கு நல்ல இடம். இதை விட்டுட்டு வெளியே போக முடியாது. எங்களுடைய உஸ்தாமார்களை கேட்போம், இந்த மாதிரி ஷேக் நம்ம இங்கிருந்து எல்லாம் சவுதிக்கு போயிடலாம், அங்கிருந்து நிம்மதியா வாழ்ந்துக்கலாம். அப்ப எங்களுக்கு உஸ்தாமார்கள் சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க வார்த்தைகள் சொன்னது கண்ணுக்கு முன்ன வருது. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்லுவாங்க? இங்கிருந்து நாம போயிடுவோம், நமக்கு சலாமத்தா கிடைச்சிட வாழ்க்கை. இங்க நான் அல்லாஹ் தஆலா எந்த பகுதியில உங்களை பிறக்க வச்சானோ அந்த பகுதி மக்களை யாரு தாவா பண்ணி திருத்துவா? நாமெல்லாம் போயிட்டா இந்த மக்களுக்கு யார் தாவா பண்ணுவா? இதே வழி கெடுக்கிற இமாம்கள் வழி கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை பிறக்க வச்சானே, அல்லாஹ் கேட்பானா இல்லையா? நான் உன்னை எதுக்கு இந்த சவுதியில இல்லாம இங்க பிறக்க வைக்கணும்? இந்த இடத்துல இருந்து நல்ல இல்மையே உனக்கு நான் கொடுக்கணும். இந்த மக்களுக்கு நீ உழைக்காம நீ உன்னோட நிம்மதிக்காக அங்க போயிட்டனா இந்த மக்களுக்கு தஅவா கிடைக்கலையேன்னு அல்லாஹ் கேட்பானா இல்லையான்னு கேட்டான். நமக்கு அந்த வார்த்தைகள் இன்னும் மனசுல பதிஞ்சிருக்குது. இதனாலே சொல்லுவோம், நல்ல ஸ்காலர்ஸோடு இருக்கிறதுனால பெரிய நமக்கு லாபங்கள் கிடைக்கும். நமக்கு புரியாத விஷயங்களை சின்ன வார்த்தைகளை புரிய வச்சிருவாங்க. அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த இல்முல பரக்கத் வச்சிருக்கான். இங்க கடைசியா ஹதீஸ் நமக்கு இருக்குது. நபி சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல ஒரு சில கூட்டம் முஸ்லிம்களோடு போய் இணையாத வரைக்கும், போய் சேர்ந்துறாத வரைக்கும் மறுமை வந்துடாது. கண்டிப்பா என்ன ஆகும்? அந்த முஸ்லிம்கள்ல மக்கள் போய் சேர்ந்துருவாங்க. சரி, அடுத்து என்னுடைய உம்மத்துல பெரிய கூட்டம், பெரிய கூட்டம் அல்லது நிறைய கூட்டம், பெரிய கூட்டம் அல்லது நிறைய கூட்டம் என்ன பண்ணுவேன் உம்மத்துல? அவுசான், இந்த வசன்களை வணங்கும். வசன் அப்படின்னா நேரடியாக நம்ம சிலைகள் சொல்றோம்ல, அந்த மனித உருவத்து போல இருக்குல்ல, அந்த உருவம் இல்லாத மற்ற மற்ற விஷயங்கள், கபரு, மரம், கல்லு, செடி, ஜண்டா, கொடின்னு இருக்குல்ல, இந்த விஷயங்கள் மக்கள் வணங்கிட்டு போறாங்கல்ல, இந்த விஷயங்களுக்கு அரபிக்ல வசனுன், அவுசான்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள், என்னுடைய உம்மத்துல பெரிய ஒரு கூட்டம், நிறைய கூட்டம் இந்த வசன்களை வணங்கும், கபறுகளை வணங்கும், மரங்களை வணங்கும், செடிகளை வணங்கும், கல்ல வணங்கும், மண்ணை வணங்கும். இன்னைக்கு பார்க்க முடியுதா? தர்காக்கள், கபறுகள் வணங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. தர்காக்கள்ல மரம் வந்துட்டா அந்த மரத்தையும் மக்கள் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. தர்காக்கள்ல மரம் வளர்ந்துட்டா அந்த மரத்தை மக்கள் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கோயில்ல இருக்கக்கூடிய மரத்துல தொட்டில் கட்டி வச்சுப்பாங்களோ, குழந்தை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி, இதே போல தர்காக்கள்ல மரம் இருந்தா நீங்க பார்க்கலாம், மக்கள் தொட்டில் கட்டி வைப்பாங்க. பெண்கள் குழந்தை இல்லையா, அங்க போய் தொட்டில் கட்டு.
கடன் சொல்லையா சீட் எழுதி அந்த மதத்துல ஆண் அடிச்சுட்டு வா. ஏன் நைட்ல அந்த அஜித் பாப்பாரு, நமக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார். எங்க இருந்து? கபர்ல இருந்து நைட்டு உங்களுக்காக அவருடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்காம, மறுபடியும் பத்தி யோசிக்காம உங்களுக்காக உங்க சீட் ஒருத்தர் தான் பிரிச்சு பிரிச்சு பார்த்து, உங்களுக்கு இந்த பிரச்சனையாப்பா, அவ்வளவு தூரத்துல இருக்கேன், நான் இப்போ வந்துடுறேன் வாங்க, அங்க போய் சரி பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் காலைக்கும் படுத்துப்பார். சுப்ஹானல்லாஹ். இது அசிங்கம் இல்லைன்னா வேற எது அசிங்கம்? இஸ்லாம் என்ற பேர் நமக்கு நபி இதையா சொல்லி கொடுத்தாங்க? சுப்ஹானல்லாஹ். அல் அமான் வல் ஹஃபீஸ் இதெல்லாம் பேசும்போது நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வருது, மறுபக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மக்களை என்னத்தான் சொல்லி திருத்துறது? இன்னைக்கு எதையெல்லாம் கோவிலுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் முஸ்லிம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பேரு மட்டும்தான் வேற. இங்க கோயில், இங்க தர்கா, இங்க பிரசாதம்னா இங்க தபர்ருக், இங்க காவு கொடுக்கிறது, இங்க குர்பானி கொடுக்கிறது. எது எதெல்லாம் இங்க பண்ணல முஸ்லிம்கள் எல்லாம் நபி சொன்னாங்கல்ல, அவங்க பண்றது அப்படியே பண்ணுவீங்க. அவ உடும்பின் பொந்துக்குள்ள பூந்தாலும் நீனும் போய் பூந்துருவ. இன்னைக்கு பார்க்க முடியுது இல்ல, இன்னைக்கு ஒண்ணு பண்ணிட்டா உடனே நானும் பண்றவா, இன்னைக்கு இவங்க இந்த சந்தன கூட எடுக்கிறாங்கல்ல, நானும் உருசு தூக்குறவா. அப்ப என்ன மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்கம் என்ற பெயர்ல. அப்ப நபி சொன்னாங்க என்னுடைய உம்மத்துல அதுவும் அதிகமான மக்கள், நபி அதுவும் சொன்னாங்க என்னோட உம்மத்துல அதிகமான மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நபி கடைசியில சொன்னாங்க அன்னஹு சயகூனு ஃபி உம்மத்தி கذابூன 30, என்னுடைய உம்மத்துல 30 பொய்யர்கள் வருவாங்க. 30 பொய்யர்கள் வருவாங்க. என்ன பொய் சொல்லுவாங்க? குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு நபியுன், அனைவருமே சொல்லுவாங்க நான் தான் நபி. இந்த சம்பவம் நபி வாழும் போது ஆரம்பிச்சிருச்சு. நபி வாழும் போது பார்க்கலாம், முசைலமா கذاب இருந்தான், அஸ்வத் அனசி இருந்தான், துலைஹான் ஒரு பெண் இருந்தான், சன்ஹான்ற பெண், துலைஹான்ற ஒருத்தர். சஹாபாக்கள் காலகட்டத்தில் அப்துல்லா பின் சுபைருடைய காலத்துல முக்தார் பின் அபி தகீஃப் சொல்லக்கூடிய, அபி உபைத சகீஃப் சொல்லக்கூடிய ஒருவர். அவ்வளவு பழமையா அவங்களுக்கு புரியலையா, கஷ்டமா இருக்கா? நம்ம நாட்டுல இந்த காதியானிக்கல் இமாம் இருந்தாங்கல்ல, பஞ்சாபுடைய பகுதி சிந்துல காதியான்ற பகுதியில மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி தன் நபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க? சுப்ஹானல்லாஹ். நபி சொன்னாங்க 30 பெரியவங்க வருவாங்க. உலகத்துக்கு மத்தியில தன்னை நபியாக அறிமுகப்படுத்தி நிறைய ஃபாலோவர்ஸுக்குள்ள எடுத்துக்கிட்ட 30 பெரிய பொய்யர்கள் வருவாங்க. சின்ன சின்ன பொய்யர்களை பார்க்க முடியும், அங்கங்க எங்கெங்க எல்லாம் வலிமார்கள் இருக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் பார்க்கலாம். அந்த நபியை விட மேல சொல்லுவாங்க. புரியுதா? ஒண்ணு நபி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், நபியை விட மேல நாங்க இருக்கோம் சொல்லி வலிமார்களை பார்ப்பாங்க. அந்த வலிமார்கள் எப்படி இருப்பார்? சுப்ஹானல்லாஹ். தனக்கு கொஞ்சம் காலம் நான் ஒதுக்கிட்டா அல்லாஹ் எனக்குள்ள வந்துருவான், அல்லாஹ் எனக்குள்ள வந்து நான் தொழ தேவை கிடையாது, வணக்கங்கள் தேவை கிடையாது, இப்படி அவங்க பலாக்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவுதுபில்லாஹ். இப்படி நபி சொன்னாங்க 30 பெரிய பொய்யர்கள் வருவாங்க, அனைவருமே சொல்லுவாங்க நான் தான் நபி. நபி அழகா முடிச்சாங்க, அன காத்தமுன் நபியின், நான் தான் நபிமார்கள்ல கடைசியானவன், ரசூல்மார்கள்ல கடைசியானவன். லா நபிய பஅதி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. வலா தஸால், இப்படிப்பட்ட சமூகங்கள் இருக்கும் பொழுது, இப்படி கெட்ட வழியில் போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது, வலா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி, இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள்ல பண்ணக்கூடிய மக்கள் படையெடுத்து அலை போல திரளாக ஒன்னா கலந்து பண்ணும் பொழுதும் கூட என்னுடைய சமூகத்தில் சின்ன கூட்டம் இருக்கும். தாயிஃபா சின்ன கூட்டம், உம்மத்துனா பெருசு, தாயிஃபானா சின்னது. நபி சொன்னாங்க என்னுடைய உம்மத்துல, என்னுடைய பெரிய படர்ந்த சமூகத்துல சின்ன கூட்டம் இருக்கும். தாயிஃபா எப்படி இருக்கும்? அலல் ஹக்கி மன்சூரா, சத்தியத்தின் மீது உதவி செய்யப்பட்டவர்களாக இருப்பாங்க, சத்தியத்தின் மீது நிலைநிறுத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க, ஹக்க மக்களுக்கு எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் வலா மன் காலஃபஹும், எந்த மக்கள் எல்லாம் இந்த சின்ன கூட்டத்தை எதிர்ப்பாங்களோ வெறுப்பாங்களோ, அந்த எதிரிகள் வெறுக்கக்கூடிய நபர்கள் இவங்க மூலமாக இந்த சின்ன கூட்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, அழிக்க முடியாது. கஷ்டங்களை கொடுப்பாங்க, அழிக்க முடியாது, வேரோடு பிடுங்கி போட முடியாது. எது வரைக்கும் இருப்பாங்க? ஹத்தா யஅதி அம்ருல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும், மறுமையினால் வரும் வரைக்கும் இந்த சின்ன கூட்டத்தை நோகடிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய எந்த நபர்களும் இருக்க மாட்டாங்க. நபி சொன்னாங்க இந்த கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு நாளைக்கு போகக்கூடிய என்னுடைய பெரிய சமூகத்துல ஒரே கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டம் யாரு?
இதை பத்தி பேசும்போது நம்முடைய ஸ்காலர்ஸ் அஹ்மத் இப்னு ஹம்பலா இருக்கட்டும், அலி அல் மதீனி பெரிய ஸ்காலர், இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அலி அல் மதீனி அவங்களா இருக்கட்டும், இமாம் புகாரியா இருக்கட்டும், இன்னும் நிறைய ஸ்காலர் சலஃப் மகல்ல பார்க்கலாம். எல்லாரும் சொல்லி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த சின்ன கூட்டம் இல்லம் யகுன் அஹ்லுல் ஹதீஸ் ஃபலா அத்ரி மன்ஹும், இந்த கூட்டம் அஹ்லுல் ஹதீஸா இல்லனா வேற யாருன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப இந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டம் அஹ்லுல் ஹதீஸா இருப்பாங்க. இதையும் புரிஞ்சுக்கணும். அஹ்லுல் ஹதீஸா நானும் இருக்கிறேன், நானும் போய் சேர்ந்துருவேன்னா அது அப்படி இல்லை. ஆதார் கார்டை காமிச்சு நான் இங்க இருக்கேன்னு சொல்ற மாதிரி அங்க முடியாது. அல்லாஹ் கிட்ட நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா உண்மையிலேயே அஹ்லுல் ஹதீஸா வாழணும், குர்ஆன் சொல்லக்கூடிய ஒளியில வாழணும், சஹாபாக்கள் சொல்லி கொடுக்கிற முறையில சுன்னாவை அல்லாஹ் வசனங்களை பேணணும். இப்படி வாழ்க்கையை வாழ்ந்தா நாமளும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா போய் சேருவோம். அதுல அல்லாஹ் கிட்ட துஆக்களை கேட்போம். அல்லாஹ் தஆலா இந்த சிறிய கூட்டத்துல எந்த கூட்டம் வெற்றி பெறக்கூடிய கூட்டமா சொன்னானோ இந்த சிறிய கூட்டத்தில் நம்ம ஆக்குவனாக, நம்மளையும் நம்முடைய குடும்பத்தை ஆக்குவனாக. எந்த பெரிய கூட்டங்கள் வழி தவறிய கூட்டங்களை அல்லாஹ் எடுத்து காண்பிக்கிறானோ அந்த கூட்டங்களை விட்டு நம்மையும் சரி, நம் சமூகத்தையும் சரி, நம்முடைய குடும்ப மக்களையும் சரி, நம்முடைய நண்பர்களையும் உறவுகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் கிட்ட அதிகமா துஆக்களை கேட்போம். இப்படிப்பட்ட சிலைகளை வணங்கக்கூடிய சமூகம் கண்டிப்பா வரும்னு சொன்னாங்கல்ல, இப்படிப்பட்ட சிலைகளை வணங்கக்கூடிய இந்த குணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கடைசி காலம் வரைக்கும் தௌஹீதுக்காக வாழக்கூடிய மக்களாக இருக்கணும், தௌஹீதுக்காக நம்முடைய உழைப்புகளை போடக்கூடிய மக்களா இருக்கணும், தௌஹீதுக்காக மரணிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய தௌஹீதை பாதுகாப்பானாக. இந்த தௌஹீதை அல்லாஹ்வுடைய உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய தௌஹீதுடைய நம்பிக்கையாக மாற்றுவானாக. அல்லாஹும்ம ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.